மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாளிலே மீண்டும் ஒருமுறை மத்திய கிழக்கிலே வாழுகின்ற மக்களுக்காக இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடி கொள்ளுவோம். இந்த போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டுமென்றும் அந்த மக்களுடைய உயிர்கள் காக்கப்பட வேண்டுமென்றும் மனித உயிருடைய பெருமதி இந்த பொருளாதாரங்களுக்கு மேலாக மதிக்கப்பட வேண்டும் என்றும் மன்றாடுவோம். இன்னும் சிறப்பாக உலகத்திலே ஒரு பஞ்சம் ஏற்பட போகிறது என்று நிபுணர்கள் சொல்லுகின்ற இந்த வேளையில் இந்த பஞ்சத்திலிருந்து, இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லா மக்களையும் இறைவன் காத்திருள வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே உமது விருப்பத்துக்கேற்ப பணிபுரிவதில் ஆண்டவரே உமது விருப்பத்துக்கேற்ப பணிபுரிவதில் விடாமுயற்சி எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று வேண்டுகின்றோம். அதனால் இக்காலத்தில் உமக்கு பணிபுரியும் மக்கள் தகுதியிலும் எண்ணிக்கையிலும் பெருகுவார்களாக. உம்மோடு தூய ஆவியார் நொன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 4 தொடக்கம் 9 ஏறாக. அந்நாள்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரவேலர் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரவேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கின்ற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும்.
ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். என் அபய குரல் உம்மிடம் வருவதாக. நான் இடுக்கணுற்ற நாளில் உமது முகத்தை மறைக்காதீர். உமது செவியை என் பக்கமாய் திருப்பியருளும். நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் ஜாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கேற்றவர்களின் வேண்டுதல்களுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவர் அவமதியார். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலகு திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவிசாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். விதை கடவுளின் வார்த்தை, விதைப்பவரோ கிறிஸ்து. இவரை கண்டுகொள்ளுகின்ற அனைவரும் என்றென்றும் நிலைத்திருப்பர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 திருவசனங்கள் 21 தொடக்கம் 30 வரை. அந்நாட்களில் இயேசு பரிசேயரை நோக்கி, நான் போனபின் நீர் எங்களை தேடுவீர்கள். நான் போகுமிடத்து உங்களால் வர இயலாது. நீங்கள் பாவிகளாவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகுமிடத்து உங்களால் வர இயலாது என்று சொல்லுகிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்ய போகின்றாரோ என்று பேசிக்கொண்டனர். இயேசு அவரிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கின்றவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர்கள், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு. ஆனால் என்னை பற்றி அனுப்பியவர் உண்மையானவர். நான் அவரிடம் கேட்டவற்றையே உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன் என்றார். தந்தையை பற்றி அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், நீங்கள் மாண்ட மகனை உயர்த்திய பிற்பாடு இருக்கின்றவர் நானே. நானாக இதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்று தந்தவற்றையே நான் எடுத்திருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றை எப்பொழுதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்ன பொழுது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு நாட்டிலே ஒரு அரசனை தெரிவு செய்ய மக்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எப்படியான ஒரு அரசனை தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை அந்த மக்கள் மத்தியிலே இருந்தது.
ஒருவர் சொன்னார், மிகவும் அறிவுள்ள ஒருவரை அரசனாக தெரிவு செய்ய வேண்டும். அப்பொழுது மக்கள் சொன்னார்கள், அறிவு நல்லதுதான், ஆனால் அறிவு மாத்திரம் ஒரு அரசனுக்கு போதாது. இரண்டாவதாக அவர்கள் சொன்னார்கள், நல்ல பண்புடைய ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும். அப்பொழுது மக்கள் சொன்னார்கள், நல்ல பண்புகள் நல்லம்தான், அது மாத்திரம் போதாது. இன்னொருவர் சொன்னார், மக்களை நன்றாக அன்பு செய்யக்கூடிய ஒருவரை அரசராக்க வேண்டும் என்று. அப்போ சொன்னார்கள், மக்களை அன்பு செய்வது நல்லா, அதுவும் போதாது. கடைசியாக ஒரு அனுபவம் உள்ள நீண்ட நாள் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு முதியவர் சொன்னார், பொறுமையுள்ள ஒருவரை அரசராக தெரிவு செய்யுங்கள். பொறுமை இருந்தால் நீங்கள் பேசிய எல்லாம் அவரிடம் இருக்கும் என்று சொன்னார்கள். அப்பொழுது மக்கள் எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். பொறுமையுள்ள ஒருவரைத்தான் அரசராக உருவாக்க வேண்டும் என்று. பொறுமை இல்லை என்றால் அந்த நாடே அழிந்துவிடும் என்று சொல்லுகின்றார்கள். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த பொறுமையை பற்றித்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. இன்றைய முதல் வாசகத்துடைய முதலாவது வசனமே சொல்லுகிறது, ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ராயேல் செங்கடல் வழியாக பயணப்பட்டனர். வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். நீண்ட பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். கொஞ்சம் கஷ்டங்களை துன்பங்களை அனுபவித்தபடியால் மக்கள் அங்கே பொறுமை இழந்தனர். இந்த பொறுமையை பற்றித்தான் இன்றைய முதல் வாசகம் பேசுகிறது. இந்த பொறுமை இழந்ததன் காரணமாக என்ன செய்கிறார்கள் என்றால், கடவுளுக்கும் மோய்சனுக்கும் எதிராக பேசுகிறார்கள். கடவுள் அவர்களை இந்த எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தார். மோய்சன் தன்னுடைய வாழ்வையை பயணம் செய்து இந்த மக்களை உரிமை தேசத்துக்கு கொண்டு போனார். ஆனால் பொறுமை இழந்த மக்கள் அந்த நன்மைத்தனங்களை எல்லாம் மறந்து கடவுளுக்கும் மோய்ஸுக்கும் எதிராக பேசுகிறார்கள். எப்படி பேசுகிறார்கள்? இந்த பால நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்ததேன். இங்கே உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை, அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்று அவர்கள் முணுமுணுக்கிறார்கள். பொறுமை இழந்து போனார்கள். அப்பொழுது ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை அவருடைய அனுப்பியதாக முதல் வாசகம் சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, பொறுமை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான தேவை. இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது, என்னை அனுப்பியவர் உண்மையானவர், நான் அவரிடமிருந்தே வருகிறேன். நீங்கள் மாடுமகனை உயர்த்திய பிற்பாடு இருக்கிறவர் நானே என்பதை அறிந்து கொள்வீர்கள். மாடுமகன் உயர்த்தப்பட போகிறார், சிலுவையிலே உயர்த்தப்பட போகிறார். அப்போ நாங்கள் அந்த சிலுவையை பார்க்கிற பொழுது நாங்கள் ஆண்டவருடைய பொறுமையை புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை மனிதர்கள் அவரை காயப்படுத்திய பொழுதும் துன்பப்படுத்திய பொழுதும் சிலுவையிலே அவர் பொறுமையோடு இருந்தார். பொறுமைதான் எங்களுக்கு தேவைப்படுகிறது. இன்றைக்கு உலகத்திலே சில நாடுகள் பொறுமை இல்லாமல் சண்டையை தொடக்கி இன்றும் அந்த சண்டையை முடிக்காமல் நானா நீயா பெரியவன், யார் முடிப்பது யார் பெரியவன் என்றெல்லாம் முரண்டுபட்டு கொண்டிருக்கிற பொழுது பாதிக்கப்படுகிறது மக்கள், சிறுவர்கள், உலகத்திலே பலரும் என்று அழிவுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இலங்கை எடுத்து பார்த்தா கூட புதன்கிழமை பொது விடுமுறை, வீட்டை இருந்து வேலையை செய்ய வேணும், பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை, எல்லாத்துக்கும் விடுமுறை. எப்படி போக தெரியும்? நாட்கள் போக போக பள்ளிக்கூடங்கள் முற்றாக விடுமுறையாக போக போகிறதோ தெரியாது. அப்படியான ஒரு பயங்கரம் இலங்கையில் உருவாகி இருக்கிறது என்றால் உலகம் பூராம் இதான் இருக்குது. ஏனென்றால் பொறுமையற்ற அரசியல் தலைவர்கள், பொறுமையற்றவர்கள், நான் பெரியவன் என்று காட்டிக்கொள்வதற்கு எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்லை. ஆகவே நண்பாந்தவர்கள், இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்டினுடைய தலைவர்களுக்கு இந்த பொறுமை வர வேண்டும், பொறுப்புணர்ச்சி வர வேண்டும், மக்களுடைய உயிர்களை பற்றி அவர்கள் சிந்திக்க வேண்டும், மனித மாண்பை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நாங்கள் சிறப்பாக மன்றாடுவோம். எல்லா தலைவர்களுக்கும் பொறுமை கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். நாங்களும் இந்த தவக்காலத்திலே இயேசுடைய பொறுமையை நாங்கள் கற்றுக்கொள்ளாதான் நாங்கள் கல்வாரி பாடம் என்று சொல்லுகிறோம். அந்த பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு நாங்களும் இயேசுடைய அந்த ஆழமான பொறுமையை அந்த சிலுவையிலே கற்றுக்கொள்ள இறைவன் துணை புரிய வேண்டும் என்று தொடர்ந்தும் இந்த திருப்பலியில் இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. இந்த வேளையிலே எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். ஒரு சில வினாடிகள் மத்திய கிழக்கிலே வாழுகின்ற எல்லோருக்காகவும் மன்றாடி கொள்வோம்.
சிறப்பாக ஈரானிய தேசத்திலே வாழுகின்ற மக்கள், இஸ்ரேல் நாட்டிலே வாழுகின்ற மக்கள், இந்த நாடுகளை சூழ்ந்திருக்கின்ற அனைத்து நாடுகளுக்காகவும் மன்றாடுவோம். இந்த போர் முழக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்கள் நிம்மதியற்றவர்களாக, அமைதியற்றவர்களாக அடுத்து கணம் என்ன நடக்கும் என்று பங்கரிலே வசிக்கின்ற இந்த மக்களை இறைவன் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த போரை பல்நாட்டு தலைவர்கள் ஆழமாக சிந்தித்து 3ஆம் உலக மகா யுத்தமாக இது மாறாமல் இந்த யுத்தம் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். சிறப்பாக இந்த உலகம் ஒரு பெரும் பஞ்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்த மக்களுடைய பெருமதியை உணர்ந்து அரசியல் தலைவர்கள் உடனடியாக இந்த யுத்தத்தை நிறுத்தி மக்களுடைய சுபிட்சத்துக்காக உழைக்க அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்றைய வாசகங்கள் சொல்லித் தருவது போல நாங்களும் பொறுமையோடு வாழ, பொறுமை என்கின்ற பண்பை நாங்கள் கற்றுக்கொள்ள இறை ஆசீர் வேண்டுவோம். அன்பு தந்தை இறைவா, இந்த தவக்காலத்துக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த தவக்காலம் அருளின் காலம், அருளை தருகின்ற காலம். இந்த அருளின் காலத்திலே நாங்கள் சிறப்பாக பொறுமை என்கின்ற புண்ணியத்தை கற்றுக்கொள்ள துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதனால் எங்கள் குற்றங்களை கனிவுடன் மன்னித்து தடுமாறும் இதயங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தௌதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு மது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வாதனதோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து போற்றி
ஒரே குரலாக சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மையனத்திற்கு மூற்றுவாகவே முடியாவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து இறந்திய பின் கிணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இதுவாம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருராகனிவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலும். மேலும் இத்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துணைவு கூர்ந்தும் திருமுகொழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்குவந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனி வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணவினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமில்லாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மா
ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பாய்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்து கலைக்கப்பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் என்ற ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்விப்பதாக. நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். இறைவனுக்கு நின்று குறி செவிப்போமாக. ஆண்டவர் எமது அருளின் ஆசிரால் வலிமை பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவற்றால் நாங்கள் எப்பொழுதும் குற்றங்களிலிருந்து கழுவப் பெற்று கிறிஸ்துவை பின்பற்றி உம்மை நோக்கி முன்னேறி வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. நாதனை தாங்கிய
தீமைகளிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே